அனைவருக்கும் வணக்கம். ஸ்டெப் ஃபார்வர்டு தமிழ் சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, விடோ சர்டிஃபிகேட்டை வந்து ஒரு 60 ரூபாய் செலவில் வீட்டில் இருந்தபடியே நம்ம எப்படி சிம்பிளாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டிஎன்இ சேவை அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு தான் நம்ம இதை பண்ண போகிறோம். இதில் பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு இருக்குது. இதில் போய்ட்டு நீங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நியூ யூசரில் உங்களுடைய ஜிமெயில் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக ஒரு சேனல் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நம்ம எவ்ரிடே வந்து லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட், நீங்கள் எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருக்கிறனால நான் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டுட்டு இதில் கரெக்டாக கொடுத்துருக்கேன். அந்த கேப்சாவையும் பார்த்து நீங்கள் லாகின் கொடுத்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும் அந்த வெப்சைட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான லிஸ்ட்டஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு தேவையான அந்த விடோ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்கும். இதில் நீங்கள் வந்து எத்தனை சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த சர்ச்சில் போயிட்டு நீங்கள் விடோ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள், இதில் விடோ சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்குது. இது நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் கிளிக் பண்ணதுமே பாருங்கள், ஒரு 6 டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப், டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் ஹஸ்பண்ட், மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஆர் எனி அதர் டாக்குமெண்ட் டு ப்ரூஃப் மேரேஜ், செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பிஃபோர் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம சிம்பிளாக நம்மளுடைய இந்த டாக்குமெண்ட் வந்து ஈஸியாக நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். நம்ம இதெல்லாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இதில் கேன் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கேன் நம்பர் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து வந்துடும். நீங்கள் வந்து ஆல்ரெடி கேன் நம்பர் வச்சுருக்கீங்க, இல்லை கேன் நம்பர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் அந்த ஆதார் நம்பர் மட்டுமே போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து விசிபிள் ஆயிரும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கேன் நம்பர் வந்து இந்த ஆதார் கூட வந்து டேக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி உங்களுக்கு வந்து கேன் நம்பர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை வந்து ரிஜிஸ்டர் நியூ கேன் அப்படிங்கிறத நம்ம கொடுத்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆதார் நம்பர் உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து கேன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் ஆதார் நம்பர் போட்டுக்கோங்க, அப்ளிகண்ட் டேட் ஆஃப் பர்த் போட்டுக்கோங்க, மொபைல் நம்பர் நீங்கள் ஆதார் கூட லிங்க் பண்ண மொபைல் நம்பரும் போட்டு நீங்கள் ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஈஸியாக வந்து வித்தின் 1 மினிட்லேயே நம்மளால் பண்ண முடியும். இந்த கேன் நம்பர் நமக்கு ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா. இப்போ ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துட்டோம். இதில் வந்து ஓடிபி கொடுத்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் டாக்குமெண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நம்ம போயிடலாம். பட் நமக்கு இப்போது கேன் நம்பர் இல்லை அப்படிங்கும்பொழுது நம்ம கேன் நம்பரை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, அந்த ரிஜிஸ்டர் கேன் நம்பர் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இது ஒன்லி நியூ புதுசாக கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். ஆல்ரெடி நீங்கள் கேன் நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இதில் அப்ளிகண்ட் நேம் கேட்டிருக்காங்க. நீங்கள் நேம் வந்து இதில் என்னெல்லாம் வந்து ரெட் கலரில் ஸ்டாரில் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ண வேண்டிய ஃபீல்டு. அது ஸ்டார் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டாம், நீங்கள் அதை வந்து ஒமிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிற ஃபார்ம் எல்லாமே ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இதில் நீங்கள் உங்களுடைய நேம், அப்ளிகண்ட் யாருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த விடோ சர்டிஃபிகேட் அவங்களுடைய ஆதார் நம்பர் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டாக்குமெண்ட் டைப் 2 அப்படின்னு இருக்குது. இதில் நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் அப்ளிகண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் திருமதி அப்படிங்கிறது நீங்கள் போட்டுக்கோங்க. அப்ளிகண்ட் நேம் அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக அவங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியான ஒரு நேமை வந்து நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க. அப்படியே வந்து விண்ணப்பதாரர் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தமிழில் கொடுத்துருப்பாங்க. இந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் டைப் பண்ணுற எல்லாமே நீங்கள் ரைட் சைடில் வந்து நீங்கள் தமிழில் டைப் பண்ணணும். அது ரொம்பவே சுலபமாக பண்ணலாம். இந்த நேமை வந்து நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம ஒரு கூகுள் குரோமில் போயிட்டு வந்து டிரான்ஸ்லேட் இங்கிலீஷ் டு தமிழ் அப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக வந்து நம்ம எக்ஸாக்டான தமிழ் வார்த்தைகள் வந்து இந்த இதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி அந்த செகண்ட் செட் ஆஃப் அந்த லிஸ்ட்டில் வந்து போட்டுக்கோங்க. விண்ணப்பதாரர் பெயர் அப்படின்னு இருக்கும், அதில் போட்டுக்கோங்க. இதில் பாலினம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஃபீமேல் அப்படின்னு போட்டுக்கோங்க. திருமண நிலை வந்து விடோ அப்படின்னு போட்டுக்கோங்க. அதில் வந்து பிறந்த தேதி அது இருக்குது. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்கள் கரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இதில் ரிலேஷன்ஷிப், இப்போது இதை நீங்கள் வந்து யாருக்காக அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு டாட்டராக இருக்கலாம், இல்லை சன்னாக இருக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கார்டியன் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு கார்டியனாக இருக்கும்பொழுது தான் நீங்கள் வந்து விடோ சர்டிஃபிகேட் வந்து அவங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். செல்ஃபாக இருந்தால் நீங்கள் செல்ஃப் போட்டுக்கலாம். பட் இதில் வந்து செல்ஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லை. இதில் வந்து கார்டியன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த கார்டியனில் வந்து நீங்கள் போட்டுட்டு
பண்ணிவிட்டு உங்களுடைய மகன் இல்லை மகளுடைய பேரை வந்து நீங்கள் இதில் வந்து பதிவு பண்ணலாம். கீழே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்டியன் கொடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கார்டியனோட உங்கள் பொண்ணு பையன் இல்லை யார் உங்களுக்காக அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய டீட்டெயிலை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே வந்து கரண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் நார்மலாக வந்து இப்போ நீங்கள் வசிச்சுட்டு இருக்கிற அந்த அட்ரஸ் ப்ரூஃப் வந்து தெளிவாக வந்து அப்ளை பண்ணுங்கள். மாநிலம், மாவட்டம், வட்டம், கிராமம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை தெளிவாக பண்ணிவிட்டு கீழே வந்து பர்மனண்ட் அட்ரஸில் வந்து டிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கரண்ட் அட்ரஸும் பர்மனண்ட் அட்ரஸும் ஒன்றாக இருந்தால் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. மற்றும் இதில் மொபைல் நம்பர்ஸ், இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்து இந்த ஓடிபியை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதை ஃபில் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா கீழே வந்து பாருங்கள் உங்களுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது அப்ளிகண்ட்டோட யாருக்காக இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்குறீங்களோ அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து நீங்கள் இதில் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணணும். பேங்க் நேம் அண்ட் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் பிரான்ச் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட் இந்த 4ஐயுமே பார்த்து நம்ம கரெக்டாக வந்து டைப் பண்ணிவிட்டு நம்ம ரிஜிஸ்டர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம பண்ண போயிடலாம். பாருங்கள் இதில் கேன் நம்பருக்கு மட்டும்தான் உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதே தவிர உங்ககிட்ட ஆல்ரெடி கேன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து ரொம்பவே இம்மிடியட்டாக அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டேஜுக்கு வந்து நம்ம போயிடலாம். இதில் நம்ம பேங்க் நேம், அக்கௌண்ட் நம்பர் அண்ட் எந்த பிரான்ச் அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பர் நேமில் இருக்கிறது எல்லாமே வந்து நீங்களால் எடிட் பண்ண முடியாது ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் நம்ம அது கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய கேன் வந்து இந்த மாதிரி விசிபிள் ஆகும். இதுதான் உங்களுடைய கேன் நம்பர். அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு இருக்கு. இந்த நம்பருக்கு அப்புறமா நீங்கள் ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் அந்த டாக்குமெண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான பேஜுக்கு வந்து நம்ம போயிடும். இப்போ நம்ம இதில் வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம முதல்ல வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் பொழுது ஒரு 6 செட் ஆஃப் டாக்குமெண்ட் வந்து சொல்லியிருந்தோம். ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப், டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் ஹஸ்பண்ட், மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஆர் எனி அதர் டாக்குமெண்ட் டு ப்ரூஃப் மேரேஜ் அண்ட் செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளிகண்ட் அண்ட் அதர் டாக்குமெண்ட். இதில் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து நீங்கள் அதில் இருந்து தான் உங்களால் பண்ண முடியும். மீதி எல்லாமே நீங்கள் பிஃபோர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை கொடுத்ததுக்கு அப்புறமா ரைட் சைடில் பாருங்கள் உங்களுடைய அந்த அப்ளிகண்டோட யாருக்கு இந்த சர்டிஃபிகேட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிட்டு அவங்களுடைய சிக்னேச்சர் இதில் வந்து இந்த ஃபார்மில் வந்து வாங்கிட்டு மறுபடியும் நீங்கள் இதை வந்து ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து இந்த ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து போட்டதுக்கு அப்புறமாக இது ஒரு ஃபோட்டோ காப்பி இல்லை நீங்கள் மொபைலில் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து மறுபடியும் இதை நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சர்டிஃபிகேட் மட்டும் செல்ஃப் டிக்ளரேஷன் மட்டும் நீங்கள் ஒன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி அகைன் வந்து நீங்கள் ஃபோட்டோ அண்ட் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து அப்ளை பண்ணி மறுபடியும் நீங்கள் அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மேக் பேமெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ மேக் பேமெண்ட்டில் பாருங்கள் ஒன்லி வந்து அதனுடைய சார்ஜஸ் வந்து 60 ரூபாய் தான். இதில் அக்ரி அப்படின்னு இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேக் பேமெண்ட் வந்து கொடுத்துக்கலாம். மேக் பேமெண்ட் கொடுத்ததுமே உங்களுக்கு இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் கேட்வே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் யூபிஐயில் பண்ணலாம், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் நீங்கள் எந்த விதமாக வேண்டுமானாலும் நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஒரு QR கோடு யூஸ் பண்ணி நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. அது எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு பாருங்கள். வித்தின் 1 மினிட்குள்ளேயே நமக்கு வந்து இந்த பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். அப்படி ஆகலை அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃபை நீங்கள் வச்சுட்டு கூட நீங்கள் மறுபடியும் இந்த பேஜில் போய்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பேமெண்ட்டில் வந்து சில இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி உங்களுக்கு பேமெண்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அதையுமே நோட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் வந்து பண்ணலாம். அந்த பேமெண்ட் பிரிண்ட்டை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்ஸ் நமக்கு பேமெண்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு பேமெண்ட் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நமக்கு பேமெண்ட் ஆகிடுச்சு. நமக்கு பேமெண்ட் பண்ணி முடிச்சதுமே பாருங்கள் இந்த பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு இருக்கும். அவ்வளோதான், நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இதில் பிரிண்ட் ரெசிப்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்து நம்மளுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் டிரான்சாக்ஷன் நம்பர் அப்படின்னு இருக்க பாருங்கள், இதை நம்மளுடைய அப்ளிகேஷன் நம்பர். இந்த நம்பரை வச்சு தான் நாம் இப்போ பண்ண அப்ளிகேஷனை வந்து நம்ம வெரிஃபை பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷன் நம்பரையும் இந்த பேமெண்ட் ரெசிப்டையும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் நம்மளுடைய ஒப்புகை சீட்டு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் வந்து இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதை வந்து ஸ்டேட்டஸ் வந்து நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா TNE டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு இருக்கும். கூகுளில் போயிட்டு இந்த TNE டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது ஸ்டேட்டஸ் நாம் செக் பண்ணுறதுக்கு இதில் முதல்ல இருக்கிற அந்த தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு இருக்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம முதல்ல பேமெண்ட் பண்ண உடனே நமக்கு கொடுத்த அந்த அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து அக்னாலேஜ்மெண்ட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல அந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்து நீங்கள் டைப் பண்ணலாம்.
இதில் நம்ம டைப் பண்ணதுமே பக்கத்தில் இருக்கிற சர்ச் பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேட்டஸ் வந்துடும். இதான் வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் த அப்ளிகேஷன். நாம் இப்போ அப்ளை பண்ண அந்த விடோ சர்டிஃபிகேட்டினுடைய ஸ்டேட்டஸ். இது வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, யார்கிட்ட வந்து இது பெண்டிங்கில் இருக்குது, இது நம்ம சைடில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் அந்த ரிமார்க்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை என்ன ஸ்டேட்டஸில் வந்து இருக்குது, நமக்கு வந்து அப்ரூவ் ஆகிடுச்சா, இல்லை இதனால் வந்து கொரியா இருக்கா அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களை அவங்க டேரெக்டாகவே மொபைலில் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து கோ த்ரூ ஆகி நமக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து வந்துடும். இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு மட்டுமே நம்மளால் நெக்ஸ்ட் விடோ பென்ஷனாக இருக்கலாம், இல்லை மற்றும் பிற தேவைகளுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். ஸோ விடோ சர்டிஃபிகேட்டை வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் சேனலை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். இதான் ஃபார்வர்ட் ட்ரேட்ஸ் தமிழ் அப்படிங்கிற நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் சேனல். இதில் நம்ம எவ்ரிடே மார்க்கெட்டை பற்றின அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்கும். இதுலேயுமே உங்களுடைய சப்போர்ட்டை வந்து நம்ம எதிர்பார்க்கணும். கண்டிப்பாக இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மார்க்கெட்டோடைய லைவ் அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்றைக்கி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.